வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மர்மக்காடு. இந்த காட்டுல ஒரு சக்தி இருக்கு. அது நல்ல சக்தியா கெட்ட சக்தியா அப்படிங்கறதா இந்த கதை. ஒரு கிராமத்துல விவசாயிகள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப ஒருத்தர் திடீரென மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. உடனே அவங்க எல்லாரும் போய் மருத்துவரை கூட்டு வந்து பார்க்க வச்சாங்க. இவர் கொஞ்சம் ஆபத்தான நிலைமையில் இருக்காரு. இதுக்குண்டான மருந்த நான் காட்டுக்கு தான் போய் எடுத்துட்டு வரணும். அது ஆபத்தான காடாச்சு, பேயெல்லாம் இருக்கு. வேணாம் போகாதீங்க. நான் போய் தான் ஆகணும், இல்லனா இவரை காப்பாற்றவே முடியாது. எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் பயப்படாம போனாரு. எந்த தைரியத்துல இந்த காட்டுக்கு வந்த? உன் உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா? தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. என்னோட சுயலாபத்துக்காக நாங்க இந்த காட்டுக்கு வரல. என்னோட கிராமத்தால் ஒருத்தர் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அவருக்கு மருந்து இந்த காட்டுல தான் கிடைக்கும். அதுக்காக தான் வந்தேன். வேணும்னா நீங்க என் உயிர் எடுத்துக்கோங்க. உன் உயிர் போனாலும் இன்னொருத்தரை காப்பாற்றணும்னு நினைக்கிறதுனால உனக்கு நான் அனுமதி தரேன். வேற ஏதாவது தவறு நடந்தது என் கோபத்துக்கு ஆளாயிடுவேன். ஜாக்கிரதை. என்னால எந்த தவறும் நடக்காது. நீங்க எனக்கு அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு பக்கம் அனுமதி கொடுத்தாலும் தன்னோட ஆந்தையை வச்சு மேற்கொண்டு கண்காணிக்க வச்சாரு அந்த சக்தி. உண்மையிலே மருந்துதான் எடுக்க வந்திருக்காருங்கிறத அந்த ஆந்தை உறுதிப்படுத்திருச்சு. அந்த மருந்தை போட்டதுமே விவசாயி கண் முழிச்சு உயிர் பிழைச்சுக்கிட்டாரு. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. அந்த காட்டுல ஒரு ஆபத்தான சக்தி இருக்கு. எப்படி அதை மீறி வெற்றிகரமா செஞ்சீங்க? ஒரு மருத்துவரா என்னோட கடமையை செய்யறதா எனக்கு ரொம்பவும் முக்கியம். உண்மையை சொன்ன அந்த சக்தி என்னை எதுவுமே செய்யாம எனக்கு அனுமதியும் கொடுத்துச்சு. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம RMS எடிட் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.